நல்ல மேய்ப்பன் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து செலுத்துகிறேன். மீண்டுமாக ஃபேஸ்புக் ஒளிபரப்பு கூடாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு தலைப்பின் கீழே செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த 5 வாரங்களாக நாங்கள் பேசினோம். கிறிஸ்தவ குடும்பம் என்கிற தலைப்பு. இந்த முறை நான் 6வது தலைப்பிலே கிறிஸ்தவ குடும்பத்தின் தலைப்பு கீழாக 6வது பாகத்தை நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்னோன்னமாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னால், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழாதபடியினாலே தேவனை அறியாத ஜனங்களும் ரட்சிக்கப்படாத ஜனங்களும் பாவிகளும் தேவனுக்குள்ளே வருவதற்கு அது பெரிய ஒரு தடையா இருக்கிறது. ஆகவே அந்த தடைகளை நாங்கள் நீக்க வேண்டுமா இருந்தால் ஒரே வழி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். இப்ப இதுல பாருங்க, விசேஷமாய் நான் கடந்த வாரங்களுக்கு பேசி வந்த காரணம் என்றால், குடும்பத்திலே குடும்ப தலைவனாகிய கணவன் புருஷர்கள் தாங்கள் எப்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்காதபடியாலே தான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உண்மையாகவே சின்ன பின்னமாகி பிசாசுக்கு இடம் கொடுத்து குடும்பங்கள் அழிந்து கொண்டிருப்பதனால் பார்க்கிறோம். அதை ரட்சிக்கப்படாத தேவனை அறியாத ஜனங்கள் அதை பார்க்கும் பொழுது, நாங்கள் ஏன் கிறிஸ்துவுக்கு வர வேண்டும், நாங்கள் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அப்படி ஒரு போக்கிலே எல்லாரும் கிறிஸ்துவை ஒதுக்குகிறார்கள். அப்ப நாங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்வோமாய் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக சாட்சியாக அமையும். இப்ப இன்றைக்கு நான் பேச போற காரியம் மனைவிகளை குறித்து. மனைவிகளுடைய கடமைகள், அவர்கள் செயல்பட வேண்டிய ஒழுங்குமுறை, அவர் எந்த விதமாய் காரியங்கள் நடத்த வேண்டும், விசேஷமாய் குடும்பம் என்று கிறிஸ்தவ குடும்பம் என்கிற ரீதியிலே நான் பேசும் பொழுது இவைகளை பற்றி நாங்கள் அவதானிக்காத சில பகுதிகள் உண்டு. அந்த பகுதிகளை சரியாய் செயல்படுத்துவோமா இருந்தால் இன்றைக்கு மனைவியுடைய வாழ்க்கை கூடாக அந்த கணவன்மார்கள் உண்மையாகவே தேவனை அறிகிற அறிவுக்கும் தேவனுக்குள்ளே வளர்ந்து வருவதற்கும் பெரிய வாய்ப்பு உண்டு. நாங்கள் பார்க்கிறோம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எங்கே 21 வசனம் சொல்கிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 வசனம், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதாவது தேவனுக்குள்ளே, அதாவது இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட கணவனும் மனைவியும் ஒரு குடும்பத்தில் இருப்பார்களா இருந்தால், வேதாகமத்தின் பிரகாரம் அவர்கள் இருவருமே தேவனுக்கு முன்பாக சமனாய் இருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையிலே கணவன் குடும்ப தலைவனாய் இருந்த போதிலும் கூட ஆவியிலே கணவனும் மனைவியும் ஒன்றாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்வது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆகவே அருமையானவர்களே, அந்த வசனம் தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் மனைவி சரியா இருப்பாளா இருந்தால், மனைவி கூறுகிற காரியங்கள் தேவ வார்த்தையின்படி சரி என்றால் கணவன் அதை ஏற்றுக்கொள்ள தன்னை அதுக்கு கீழ்ப்படிய பண்ண வேண்டும். அதே போல கணவன் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் சரி என்று செயல்படுவார் இருந்தால் மனைவி அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே போல நாம் பார்க்கிறோம், 22ஆம் வசனம் குறிப்பாக சொல்கிறது மனைவிகளுக்கு. பாருங்கள், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் சொந்த பெற்றோருக்கு
பாருங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்ப மனைவிக்கும் கீழ்ப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளுக்கு கீழ்ப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாமத்திலே wife you submit yourself to your own husband என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு children you obey your parents. ரெண்டு வித்தியாசம். கிரேக்க பாஷையிலே இந்த வசனங்களை எடுத்து கவனித்து பார்ப்போமா இருந்தால், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கீழ்ப்படிதலுக்கும் பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்ற வார்த்தைக்கும் ரெண்டு வித்தியாசம் உண்டு. பிள்ளைகள் பெற்றோர் சொல்ற எதுவா இருந்தாலுமே கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். அது பிரதான காரணம் என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு போதுமான வளர்ச்சி இல்லை, போதுமான அறிவு இல்லை, அவருக்கு எது சரி எது பிள்ளை என்று சில நேரம் தெரியாது. அப்ப அந்த விதமான பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமா இருந்தால் பெற்றோர் கொடுக்கிற கட்டளைக்கு உடனடியாக பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் அதுக்கு எதிர்த்து பேச முடியாது. பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் கீழ்ப்படிந்தால் நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டு. பெற்றோர் பிள்ளைகளை அதே விதமாக நடத்த வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் முற்றிலுமாய் வேறு விதமான கீழ்ப்படிதல். ஆனால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட விதமாக, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதில் முதலாவது கவனிக்க வேண்டிய காரியம் என்று சொன்னால், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல. நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது எந்த கேள்வியும் கேட்காதபடிக்கு கர்த்தருக்கு நாங்கள் அவருக்கு ஏற்ற கனத்தை கொடுத்து, மரியாதையை கொடுத்து, மகிமையை கொடுத்து, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அந்த கீழ்ப்படிதல் உண்மையாகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயத்தில் இருந்து வருகிற கீழ்ப்படிதல். அவர் சிருஷ்டிகர், அவர் என்னை படைத்தவர், அவர் என்னை நடத்துகிறவர், அவர் என்னை ஆள்கிறவர் என்கிற அந்த கனத்தோடு நாங்கள் அவர் கீழ்ப்படுகிறோம். பயபக்தியோடு கீழ்ப்படுகிறோம். கனத்துக்குரிய கீழ்ப்படிதல் உண்டு. அது இருதயத்திலிருந்து வருகிற கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலை தான் தேவன் கூறுகிறார், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுவது போல உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்ப மனைவியுடைய கீழ்ப்படிதல் பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலுக்கும் முற்றிலுமாய் வேறுபட்டது. பிள்ளைகள் சில நேரம் பிரம்புக்கு பயந்து கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர் கொடுக்கிற கட்டளைக்கு நிச்சயமாக கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்று சொன்னால், தன்னுடைய சொந்த புருஷருக்கு இருதயத்தில் இருந்து கீழ்ப்படிதல். கணவன் அந்த கீழ்ப்படிதலை வற்புறுத்தி எதிர்பார்க்க முடியாது. மனைவிகள் அந்த கீழ்ப்படிதலை இருதயத்திலிருந்து காண்பிக்கிற கீழ்ப்படிதல் சொல்லும் பொழுது அது மாறாத கீழ்ப்படிதல். மரணம் தங்களை பிரிக்கும் மட்டும் கணவனுக்கு கீழ்ப்படிதல், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிதல். அதில் நாங்கள் விசேஷமாக அவதானிக்க வேண்டிய முதலாவது இங்கே சொல்லப்படுகிறது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் ஒருவர் தான், வேறு யாருமே இல்லை. நீங்கள் விவாக உடன்படிக்கை பண்ணும் பொழுது, நீங்கள் விவாகம் பண்ணின பொழுது யாரை உங்கள் சொந்த கணவனாக புருஷனாக ஏற்றுக்கொண்டீர்களோ அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய ஒழிய வேறு எந்த யாருடைய புருஷனுக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல குழப்பத்துக்கு பிரதான காரணம், அவர் அந்த பெண்ணுடைய கணவன் இப்படி சொன்னார், அதான் நான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. இல்ல,
வேதாந்தத்தின் பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தை கீழ்ப்படிந்து தங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் எல்லா காரியங்களிலும். அடுத்ததாக கவனிக்க வேண்டிய காரியம் சொன்னால், முதலாக கவனிக்க வேண்டியது தங்களுடைய சொந்த புருஷருக்கு, வேற புருஷருக்கு அல்ல. 23ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் ரட்சகராய் இருக்கிறார். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பாருங்க, 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது கீழ்ப்படிதல் பிரதான சொல்லாக பார்க்கப்பட்டு வருகிறது. குடும்ப வாழ்க்கைக்கு மனைவிகள் தங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி 2 வசனமும் வலியுறுத்தி பேசுகிறது. திரும்ப வாசிக்கிற 24 கவனிச்சு பாருங்க. ஆகையால் ஏன் கீழ்ப்படி வேண்டும்? 23ஆம் வசனம் சொல்றது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் தன்னுடைய மனைவிக்கு தலையா இருக்கிறான். அப்ப தலை என்று சொன்னால் தலைமைத்துவம். குடும்ப வாழ்க்கைக்கு புருஷனானவன் தலைமைத்துவம் வைத்து இருக்கிற பொறுப்புகள். இங்கே தலைமைத்துவம் நான் புருஷனுக்கு பேசின பொழுது, கணவன்மார்களுக்கு பேசின பொழுது இந்த தலைமைத்துவத்தை பற்றி நான் பேசி வந்தேன். அந்த தலைமைத்துவத்தை பேசும் பொழுது நான் பார்க்கிறோம், ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடிய உதாரணமா இருந்து காண்பித்து நடத்துகிற ஒரு மனுஷனை தலைவனா ஏற்றுக்கொண்டு, தலையா ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே அவருக்கு செலுத்த வேண்டிய கவனத்தை கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, பொதுவாக எடுக்க போனா தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட மறுபிறப்பு அடைந்த தேவனுடைய பிள்ளைகள் இயேசு ஒருவரை தவிர வேற யாரையுமே வணங்க மாட்டார்கள். அவர் ஒருவருக்கு மாத்திரமே அவர் கீழ்ப்படிவார்கள். இயேசுக்கு மாத்திரமே தலைமைத்துவத்தை கொடுப்பார்கள். அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கப்படினாலே இயேசுதான் அவருடைய தலைவர், இயேசுதான் அவரை வழிநடத்துகிறவர், இயேசுதான் அவரை காப்பாற்றுகிறவர், இயேசுதான் அவர்களை போஷிக்கிறவர், இயேசுதான் அவர்களை பாதுகாக்கிறவர், இயேசுதான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே இயேசு. அதே விதமான ஸ்தானத்திலே கணவன் தன்னுடைய மனைவிக்குரிய வாழ்க்கையை, மனைவிக்கு சகல காரியங்களும் கிறிஸ்துவை போல நடத்துவானா இருந்தால் மனைவியுடைய தலை வந்து கணவன், புருஷன். அவர் தலைவராக இருக்கிறபடினாலே எல்லா காரியத்திலும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பாருங்க, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது மிக முக்கியம். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தது போல நாம் பார்க்கிறோம். தேவனை நேசிக்கிற சபை அவர் கீழ்ப்படியும். தேவன் மேலே பயபக்தியா இருக்கிற சபை எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியும். ஆனால் விசுவாசிகள் வாழ்க்கையில் பார்க்கிறோம், எல்லா விசுவாசிகளும் எல்லா காரியங்களும் கீழ்ப்படியது கிடையாது. அதுக்கு பிரதான காரணம் அவருக்கு போதுமான அறிவு இல்லை, போதுமான பயபக்தி இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையில எதிர்பார்க்கப்படுகிறது, சபையானது தேவனுக்கு, கர்த்தருக்கு எல்லா காரியத்திலுமே கீழ்ப்படிய வேண்டுமா. கர்த்தர் சொன்னால் அதை மீறக்கூடாது, கர்த்தர் சொன்னால் அது கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தர் சொன்னால் அதற்கு நாங்கள் தலைகுனிய வேண்டும், கர்த்தர் சொன்னால் அவர்தான் என்னுடைய தலைவர், அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அப்படி வாழ்கிற கிறிஸ்தவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அதே போல ரட்சிக்கப்பட்ட மனைவி தன்னுடைய கணவன் கிறிஸ்துவை போல தன் மனைவியை நடத்துவாராக இருந்தால் அதே விதமான கீழ்ப்படிதலை மனைவி தன்னுடைய புருஷனுக்கு
தன்னுடைய கணவனுக்கு காண்பிக்க வேண்டும். பாருங்க, இப்ப இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்கும் பொழுது இதுல இன்னொரு காரியத்தை பார்த்துக் கொள்ளணும். நான் பேசுகிற மிக பிரதான காரியம் கிறிஸ்தவ குடும்பம். எங்களை தலைப்பே கிறிஸ்தவ குடும்பம். நான் மற்ற கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு நான் பேசவில்லை. இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே. சில நேரம் நீங்க ரட்சிக்கப்படாத கணவனையோ மனைவியோ திருமணம் முடிச்சிருக்கலாம். தேவனுடைய பிள்ளையா இல்லாத ஒருவரை திருமணம் முடித்திருக்கலாம். வேதாந்த சொல்ல வேண்டமாக சில நேரங்களிலே அந்நிய நுகத்திலே நீங்கள் பிணைக்கப்பட்டிருக்கலாம். ரட்சிக்கப்படாத ஒருவர் ரட்சிக்கப்பட்டவரை திருமணம் முடித்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஒருவர் ரட்சிக்கப்படாத ஒருவரை திருமணத்தை முடித்திருக்கலாம். அது அவருடைய பிரச்சனை. அவர்களுக்கு நான் சொல்ற காரியம் பொருத்தமானது அல்ல. நான் பேசுற காரியம் உண்மையாகவே கிறிஸ்தவர் அதாவது கணவனும் மனைவியும் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வார்களாய் இருந்தால் அவர்களுக்கு தான் நான் பேசுகிறேன். இப்ப நீங்க ரட்சிக்கப்படாத ஒரு கணவனை திருமணம் முடித்திருப்பீர்களா இருந்தால் உங்களுடைய சூழ்நிலை முற்றிலுமாய் வேறுபட்ட ஒரு சூழ்நிலை. ஆகவே உங்களுடைய ரட்சிக்கப்படாத கணவன் ஒரு கிறிஸ்தவ கணவனை போல நடத்தும்படியாய் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்க்க வேண்டுமா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது அவசியம். அதாவது முதலாவது அவர் ரட்சிக்கப்படும்படியாக, ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படும்படியாக நீங்கள் ஜெபத்திலே இருந்து அது தேவனை விசுவாசிக்க வேண்டும். என்ன காரணம் சொன்னால் வேதாகமத்திலே சொல்லிருக்க வண்ணமாக ரட்சிக்கப்படாத அத்தனை பேரும் ஆவியிலே மரித்தவர்கள். ஆவியிலே மரித்து போயிருக்கிறவர்கள் ஆவியிலே உயிரோடு இருக்கிறவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, ரட்சிக்கப்படாத அத்தனை பேருமே வேதாகமத்தின் பிரகாரம், வேதம் சொல்கிறது அவர்களுடைய தெய்வம் பிசாசு என்று சொல்லி, வேதாகமத்தின் பிரகாரம். அப்ப பிசாசுடைய பிள்ளை இருக்கிறவர் தேவனுடைய பிள்ளையை போல நடக்க நீங்கள் கடைசி மட்டும் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே தான் முதலாவது அவர் ரட்சிக்கப்படும்படியாக தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவருக்காக ஜெபிக்க வேண்டும். அது உங்கள் கையில் இருக்கு. இரண்டாவது, தேவனுடைய வல்லமை அவருக்குள்ளே செயல்படும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவர் ரட்சிக்கப்படுவாராய் இருந்தால், தேவனை இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வாராய் இருந்தால், அவர் தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்துவை போல நடக்க ஆரம்பிப்பார். அது மட்டும் உங்களுடைய சூழ்நிலை வித்தியாசமானது. அது மாத்திரமல்ல, நீங்களும் வைராக்கியமா இருந்து ஜெபத்திலே அதை மேற்கொள்ள ஜெயம் பெற கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நான் பேசிக்கொண்டு வர கிறிஸ்தவ குடும்பம். இப்ப உங்களுடைய கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாரா இருந்தா அவர் கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுவது போல தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுவாரா இருந்தால் அவருக்கு நீங்கள் நிச்சயமாய் கட்டாயமாய் கீழ்ப்படிய வேண்டும். கனத்துக்குரிய கீழ்ப்படிதல், இருதயத்திலிருந்து வரக்கூடிய கீழ்ப்படிதல்,
வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. மனைவிக்கு கொடுக்கப்பட்ட தேவ கட்டளை கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, அப்படி அவர் உண்மையாகவே சில குடும்பங்களை பார்க்கிறோம். உண்மையாகவே சில குடும்பங்கள்ல பிரதானமாய் கவனிக்கிற காரியம் என்றால், புருஷன்மார்கள் அந்த குடும்பத்துக்கு தலைவனை போல நடந்து கொள்வது கிடையாது. அவருடைய கடமைகளை நிறைவேற்றுவது கிடையாது. அவர்கள் குடும்பத்தை பராமரிப்பது கிடையாது, பார்த்துக் கொள்வது கிடையாது. ஏதோ நாடோடிகள் மாதிரி திரிவாங்க. அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கைகளே கீழ்ப்படிய கஷ்டம். ஆனால் நீங்கள் ஜெபிக்க முடியும். அவருடைய வாழ்க்கை வார்த்தை பிரகாரம் மாறும்படியாக. சரியா? நீங்க ஒரு வேலை செய்யலாம். புருஷன் தன்னுடைய தலைமைத்துவத்தை சரியா நடத்தாமல் இருப்பாரா இருந்தால், நீங்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியாலே அவருக்கு உதவி செய்ய முடியும். தலைமைத்துவத்தை, தன்னுடைய கடமையை, தன்னுடைய பொறுப்பை நடத்தக்கூடிய விதத்திலே அவருக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். அப்படி உதவி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பார்த்தே அவர் நிச்சயமாய் மாறக்கூடிய வாய்ப்பு அநேகம் உண்டு. அருமையானவர்களே, இப்ப நான் பேசி வர்றேன் கீழ்ப்படுதல் பற்றி. சில குடும்பங்கள்ல சில பெண்கள் இருக்கிறாங்க, அதாவது வாயாடிகள், புருஷனுக்கு அடங்காத, தங்களுடைய திறனை, தங்களுடைய கெட்டித்தனத்தை காண்பித்து வாழ்கிற பெண்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் நான் சொன்ன நேரத்தோடைய வாயாடிகள். அவங்க தலைவரா இருந்து அந்த குடும்பத்தின் தலைவரா அவங்க எல்லாம் பொறுப்படுத்த நடத்துறதுக்கு முயற்சிப்பாங்க. அந்த குடும்பம் தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றுள்ளமாக இருக்கிற குடும்பம் அல்ல. என்ன காரணம் சொன்னால், அதாவது சில நான் சொன்ன என்னன்னா, சில பெண்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இருக்கு. என்னுடைய சபையில கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. புருஷன்மார சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அவன் தலைமையில ஏறி இருப்பா அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட பெண்களுக்கு நாங்க கண்டிப்பா இல்லாட்டி எப்படி நடத்துறது? குடும்பமே சீரழிஞ்சு போயிருமே. கொஞ்சம் அன்பு காட்டுனா அவங்க தலைமையில ஏறிடுவாங்க. அப்படி இருக்காங்க பெண்கள். பிடிவாதம் பிடிக்கிற, சண்டை பிடிக்கிற, வாய் அடிக்கிற, புருஷனுக்கு கீழ்ப்படியாத, அடங்காத பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, ஒரு கொஞ்சம் இடம் கொடுத்தா முழு தலைமைத்துவத்தை எடுத்து எல்லாம் நாசமாக்கி கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி. நான் ஒன்று சொல்றேன், வேதாமத்தின் பிரகாரம் தலைமைத்துவம் கணவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அல்ல. மற்றது மனைவிகளுக்கு தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நடத்துவதற்குரிய தகுதியும் கிடையாது. என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? எங்க குடும்பத்தில் நான் தான் எல்லாம் நடத்திட்டு வரேன். நான் வந்து சொல்றேன், உலக பிரகாரமாக ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் திருப்தியா இருந்தாலும் கூட, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையே உண்மையாகவே கசப்பு நிறைந்த, சந்தோஷம் இல்லாத, வேதனைக்குரிய வாழ்க்கையா தான் இருக்கும். குடும்பம் நல்லா போற மாதிரி இருக்கும். உங்களுடைய கணவனுக்கு ஏற்ற தலைமைத்துவத்தை கொடுக்காட்டி உங்களுடைய குடும்பம் நல்ல குடும்பம் அல்ல. மற்றது நீங்களும் அடங்கி கீழ்ப்படுகிற பெண்ணும் அல்ல. அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. மற்ற இன்னொரு காரணம் சொல்றேன், தலைமைத்துவத்துக்கு தேவனுடைய ஒழுங்கின் பிரகாரம், தேவனுடைய ஒழுங்கின் பிரகாரம், தேவனுடைய ஆட்சியின் பிரகாரம் தலைமைத்துவத்தை கணவனுக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார்கள், மனைவிக்கு இல்லை. மனைவிக்கு இல்லை, அந்த தகுதி கிடையாது. ஏன்னா தேவன் கொடுக்கல, அது இயற்கையா கிடையாது. அப்ப நாம என்ன கவனிக்கணும் சொன்னால், மனைவிமார்கள் தன்னை புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய தலைமைத்துவத்தை கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னொரு முக்கியமான இந்த காரியத்தில் என்ன சொல்ல சொன்னால்,
பெண்கள் குடும்பத்தில் தலைவியில இருப்பது இயற்கை அல்ல. அதாவது இப்படி சொல்லுவோம், ஒரு ஆணை பார்த்து ஒரு ஆணிடத்துல பிள்ளை பெறும்படியாக எதிர்பார்ப்பார்களா இருந்தால் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அதே போலத்தான் ஒரு பெண் குடும்பத்தில் தலைமைத்துவம் எடுத்து நடத்துவாரா இருந்தால் அது இயற்கையான காரியம் அல்ல. நான் சொல்றேன் வேதாமத்தின் அடிப்படை பிரகாரம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது புருஷனான் தான் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அந்த ஒழுங்கு மீறுவமா இருந்தால் அது இயற்கை அல்ல. சரியா? பாருங்க, நான் இன்னொரு பகுதிக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். Thank you, Jesus. நான் பேசிக்கொண்டு வர கீழ்ப்படுதல் பற்றி மறக்க வேண்டாம் பெண்கள். சரியா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க, அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது இதே வார்த்தை பேசுகிறார். இங்கே பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது அதே கருத்தை மீண்டும் பேசுகிறார். என்ன சொல்ற பாருங்க, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். பேதுரு எழுதும் பொழுது ரட்சிக்கப்படாத, நான் பொதுவா சொல்றேன், வேதாகமம் எழுதப்பட்டிருக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு. வேதாகமம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதின புத்தகம் தான் வேதாகமம். வேதாகமத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பெருசா எதுவும் எழுதப்படவில்லை. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரட்சிப்பை பற்றியும் மனம் திரும்பலை பற்றியும் இயேசுவை சொந்தரிச்சா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகத்துக்கு போவதை பற்றினா எழுதியிருக்க ஒழிய ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பெருசா வேற ஒன்றும் எழுதப்படவில்லை. ஆனால் வேதாகம் ரட்சிக்கப்பட்டவர்கள் எழுதப்பட்டாலே இங்கே பாருங்க, கவனிச்சு பாருங்க, சொல்லப்படுகிறது அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது, யாரே இது எழுதப்படுகிறது ரட்சிக்கப்பட்ட புருஷர்களுக்கு. ரட்சிக்கப்பட்ட சிலகளிலே பரிசுத்தாவியை பெற்று ஞானஸ்தானம் பெற்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் பங்கு பெறுகிற, தசம்பான் கொடுக்கிற, காணிக்கை போடுகிற கிறிஸ்தவ புருஷர்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. இன்னொரு சொல்ல போனா, இன்னைக்கு நிறைய புருஷன்மார்கள் ரட்சிக்கப்பட்டு ஆராதனைக்கு வருவார்கள், தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருப்பார்கள், அதை கிரியையில் போடாதவர்கள். இப்ப நான் இந்த வசனத்தை எடுத்திருக்கேன் சொன்னா அதுதான் பேர் சொல்றார். ரட்சிக்கப்பட்ட கணவன்மார்களே, ரட்சிக்கப்பட்ட புருஷன்மார்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டும் அதை கிரியையிலே போடாதவர்களே, அவர்களுக்கு தான் சொல்லப்படுது. பாருங்க என்ன சொல்லப்படுது, புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாததா இருந்தால், யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாததா இருந்தால், ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததா இருந்தால், கீழ்ப்படியாத யாரு? அவங்களுக்கும் ரட்சிக்கப்படாத ஆண்களுக்கோ புருஷர்களுக்கோ வித்தியாசம் கிடையாது. அவர் உலகத்தார் வாழ மாதிரி தான் வாழுவாரு. சரியா? வசனத்தை கேட்பாரு, கீழ்ப்படி கிடையாது. வசனத்தை கேட்பாரு, அதை கிரியில் போடு கிடையாது.
அப்ப அப்படிப்பட்ட புருஷன்மார்களோட நீங்க வாழ்வீங்களா இருந்தா, வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாத புருஷரோடு வாழ்வீங்களா இருந்தா, நீங்க மனைவிமார்கள் செய்ய வேண்டிய கடமை பேருக்கு சொல்றார். என்ன செய்யலாம்? திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, பயபக்தியோடு கூடிய உங்களுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து, ரைட், அது மிக முக்கியம். பயபக்தியோடு கூடிய உங்களுடைய நடக்கையை பார்த்து, அதாவது இங்க பேச்சளவில் இல்ல, உங்களுடைய நடக்கை, லைஃப் ஸ்டைல் எப்படி, அதாவது பேதுரு ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல ஆலோசனை கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட புருஷன் ரட்சிக்கப்படாதவர் போல குடும்பத்தில் இருப்பாரா இருந்தா, அப்படிப்பட்ட மனுஷனை ரட்சிக்கப்பட்ட புருஷனை போல மாற்ற வேணுமா இருந்தா நீங்க செய்ய வேண்டியது அவர் சொல்றார், கற்புள்ள நடக்க, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய நடத்தை சரியா. வசதி கீழ்ப்படியாத புருஷன் உங்க வீட்டில் இருப்பாரா இருந்தா அவருக்கு முன்பாக நீங்க நடக்க வேண்டிய விதம் பாருங்க. இன்னைக்கு குடும்பங்கள்ல அவர் அதை செய்யறாரு இல்ல, அவர் இதை செய்யறாரு இல்ல, அவர் வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, அவர் ஜெபிக்கிறது கிடையாது, எப்ப பார்த்தாலும் டிவி உட்கார்ந்து இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் அதை செய்யறாரு, ஒரே விளையாட்டு போயிடுவாரு, அதை செய்வாரு, இதை செய்வார் சொல்லி குறை கழிச்சு கொண்டே அவரை பிள்ளைக்கு குறைய பேசிக்கொண்டே இருந்து அவருக்கு கேட்டு 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 அழுத்து போய் இதான் நடக்க குடும்பங்கள். நீங்க ஒருவர் ரட்சிக்கப்பட்டுக்கலாம், நீங்க அந்நிய பாஷையில பேசலாம், நீங்க கர்த்தரை துதிக்கலாம், நீங்க ஜெபிக்கலாம், ஆனா உங்களோட நடத்தை எப்படி இருக்கு? அத நிறைய கிறிஸ்தவ குடும்ப புருஷன்மார்கள் அவதானித்து பார்த்து, இந்த மனுஷி போடுற மாயமாரம், இந்த மனுஷனுடைய நடிப்பு என்று சொல்லி அவர்கள் தேவனையே வெறுக்கிற தன்மைக்கு மனைவிமார்கள் நடக்கிறனால தான் இன்னைக்கு குடும்பங்கள் அப்படி இருக்குது. நாங்க சிந்திக்கிற கிடையாது. நாங்க நினைக்கிறது தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போனா சரி, கர்த்தரை ஜெபிக்கிறோம், நல்லா கத்தி அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணா சரி, வேத வாச சரி, ஓ எல்லாம் சரியாக சொல்லி இல்ல. ஒரு நடத்த நீங்க அவரை திருத்த முன்பதாக நீங்க உங்களை திருத்த பழகணும். அதான் பேர் சொல்றாரு. புருஷனை மாத்த பார்க்காதீங்க, நீங்க மாறுங்க. உங்களோட வாழ்க்கையை, உங்களோட குடும்ப வாழ்க்கையை மனைவியாகிய நீங்க, தேவனுக்கு பயமுள்ள ஸ்திரியாகிய நீங்க, தேவனை விசுவாசிக்கிற ஸ்திரியாகிய நீங்க, உங்களோட நடத்தை எப்படி இருக்கு? புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்றீங்களா? குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒழுங்குல நீங்க ஈடுபடுறீங்களா? முடியுமா இருந்தா வேதாகமத்தில் போய் வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து குணசாலியான ஸ்திரீ எப்படி நடந்து கொள்வான்னு சொல்லி. நீங்க எனக்கு வர கம்ப்ளைண்ட் சொன்னா, நான் பார்க்கிற போதா இருக்க நேரம் நான் பார்த்திருக்கிற நிறைய இடங்கள்ல புருஷன்மார்களை கவனிக்கிறதே கிடையாது, அவங்க காரியங்களை பார்க்கிறதே கிடையாது. விசேஷமா கொழும்புல இருக்க பெண்கள் பரிதாபம். குணசாலியா ஸ்திரியோட ஒப்பிட்டு பார்க்க நேரம் அதுல ஒரு 100% கூட கிடையாது. ஒரே ஒரு காரியம், ஞாயிற்றுக்கிழமை 6 மணி போய் வருவாங்க இல்லையே, குடும்பத்தில் நடத்த வேண்டிய காரியங்கள், தங்களுடைய கடமைகளை ஈடுபடுவது கிடையவே கிடையாது. நான் பார்த்திருக்கிறேன் கொழும்புல கதைக்கிற பொதுவான கதை. காலை சாப்பாடு என்னது? ஓ கடையப்போ. ஏன் உங்களுக்கு சமைக்க முடியாதா? உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியாதா? புருஷர் வீட்டு சாப்பாட்டுக்கு என்ன வேலைக்கு போறாரு, அவருக்கு என்ன கொடுத்தீங்க காலையில, அவர் ஏதாவது பார்த்துக்கிறாரு. அங்க காலை சாப்பாடு என்ன, அவர் கேன்டீன்ல சாப்பிடுவாரு. பகல் சாப்பாடு என்ன, கேன்டீன்ல சாப்பிடுவாரு. சிந்திச்சு பாருங்க. அது உங்களுடைய கணவன், உங்களுடைய புருஷன்,
அவருடைய சரீரத்துக்கு நீங்க பொறுப்பு. அப்படிப்பட்ட வாழ்க்கை நடக்கிறபடினால்தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷர்கள் புருஷன்மார்கள் வேண்டாம் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறாங்க உங்களுடைய நடத்தை. ஆகவே வேதாந்தத்துல பிரகாரம் நீங்க சரியா நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். இப்ப இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு நேரடியாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவிசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரைட்? அதாவது குறிப்பா பேர் எழுதுறாரு, ரட்சிக்கப்படாத மனுஷங்க, ரட்சிக்கப்பட்ட வசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷன்மார்களுக்கு, சரியா? அதாவது வார்த்தை பிரகாரம் வாழாத மனுஷன். இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க சபையில், சபைக்கு வருவாங்க ஆனா வசனத்தின் பிரகாரம் வாழ்வது கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷன் நான் சொல்லல அவங்க ரட்சிக்கப்படல, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, பரிசுத்தம் பெற்றிருக்கிறாங்க, அந்நிய பாஷையில பேசுவாங்க, உண்மையாகவே நான் ஏற்கனவே சொன்னவங்க கிறிஸ்தவ செய்தி எல்லா கடமை செய்வாங்க. ஆனா தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி கிடையாது. சரியா? அதாவது இப்ப நான் என்ன பொதுவா பேசிக்கொண்டு வர சொன்னா, மனைவி செய்ய வேண்டிய கடமை, ரைட்? வேதம் என்ன சொல்லுது? வேதம் எங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும், மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும். பாருங்க, இப்ப ஆங்கிலம் சொல்லுவாங்க நேகிங்னு. புருஷன்கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள் புருஷன்கிட்ட நடக்காட்டி, தமிழ் சொல்லுவாங்க நச்சிருத்தல், ஒரே நச்சரிச்சிட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் புருஷன்மார்கள் பார்த்து குறை பிடிக்கிறது, எப்ப பார்த்தாலும் புருஷன்மார்கள் இருக்கிற குறைகளை பிடிச்சு அதை குறைய பேசி, அந்த குறைய பேசி, இந்த குறைய பேசி, இப்படியே பேசி 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 பேசி. நான் வந்து சொல்றேன், நானும் திருமணம் முடிச்சு கிட்டத்தட்ட 41 வருஷம் முடிஞ்சிட்டு, எல்லா ஆண்களுக்கு இருக்க ஒரு பழக்கம் இருக்கு, இந்த பெண்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. நான் கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மீண்டும் மீண்டும் சொன்னா அது செய்ய வைப்பதற்காக இருக்கு. அது காரணம் தெரியுமா? அது ஆண்களுக்கு இருக்க தன்மை. அப்ப பெண்கள் ஒரே நச்சரித்து கொண்டு இருப்பாங்களா இருந்தா, குறை பிடிச்சு கொண்டே இருப்பாங்களா இருந்தா, புருஷன்மாருக்கு வெறுப்பு வந்துடும். அப்படிப்பட்ட வெறுப்பு ஏற்படுறபடியால்தான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதபடிக்கு புருஷன்மார்கள் போயிடுறாங்க. இது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கு. அதுக்கு இடம் கொடுக்காத படிக்கு நீங்க என்ன செய்யலாம்? நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிற பெண்ணா இருப்பீங்களா இருந்தா, ரைட்? நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிற பெண்ணா இருந்தா உங்களுடைய கணவன்மார்களை வெற்றி, அதாவது அந்த தன்மைக்கு இன்னும் ஆழமா தள்ளாதபடிக்கு அவர்களை வென்று கொள்ள முயற்சி எடுங்க, வென்று கொள்ள முயற்சி எடுங்க. நீங்க முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, நீங்க தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்துங்க, அது இயற்கையாகவே மாறும். சரியா? பாருங்க, இங்கே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். போதனையின்றி மனைவியுடைய நடத்தையினாலேயே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். அவருடைய நடத்தை, புருஷன் எப்படி நடந்தாலும் பரவாயில்லை, உங்களே நடத்தையை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. புருஷனை மாத்த போக வேணாம், நீங்க மாறுங்க. நீங்க மாறுவீங்களா இருந்தா புருஷன் மாறுவார். என்ன காரணம் தெரியுமா? பாருங்க, சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் கூட அதை பார்த்து நீங்க அதறிப்பட வேணாம். நீங்க உங்களுடைய புருஷன் உங்களுடைய பார்க்கிற நேரம் வாசிங்களா, பைபிள் வாசிங்களா, ஜெபம் பண்ணீங்களா,
கர்த்தரை துதிச்சீங்களா என்று கேட்க புருஷனுக்கு வெறுப்பு தான் வரும், கசப்பு தான் வரும். அதை விட்டுட்டு நீங்க பெண்கள், நீங்கள் மனைவிகளே, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய புருஷன்மார்கள் உங்களை பார்க்கிற நேரம் எப்பயும் கர்த்தரை துதிச்சு கொண்டு, எப்பயும் கர்த்தரை ஆராதிச்சு கொண்டு இருப்பதை பார்த்தா அவருக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களுடைய புருஷன் பார்க்கிற நேரம் நீங்க வேதத்தை வாசிச்சு அதை தியானிச்சு கர்த்தரை பார்க்க அமர்ந்திருக்கிற பார்த்தா உங்களுடைய புருஷனுக்கு ஆச்சரியமா இருக்கும். துதி, ஆராதனை, வேத வாசிப்பு, வேத தியானம், இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவா உங்களுடைய புருஷன் பார்ப்பாரா இருந்தா அவருக்கு முன்பாக உங்களுடைய ஒளி பிரகாசமா இருக்குமா இருந்தா நீங்க ஒரு வார்த்தை கூட நச்சிருக்காதபடிக்கு, ஒரு வார்த்தை பேசாதபடிக்கு அது இருதயத்தில் மனசாட்சியில அவர் சுடப்பட்டவராய், உணர்த்தப்பட்டவராய் அவர் மாற ஆரம்பிப்பார். உங்களுடைய ஜெபத்தை கூட்டுங்க, கர்த்தரை துதிக்கிற கூட்டுங்க, வேத வாசிக்கிற கூட்டுங்க, உங்களுடைய வாழ்க்கையை மாத்துங்க. உங்களுடைய புருஷன் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர் உணர்த்தப்பட்டு அவருடைய வாழ்க்கை மாறும். அதை விட்டுட்டு நச்சரிச்சு 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 குறைப்பிடிச்சு 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 அந்த மனுஷனை வீட்டை விட்டு திரட்டி விடுற மாதிரி நடந்தால் அவர் கடைசி மட்டும் மாற மாட்டார். மனைவிகளே, உங்களுடைய சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். அது கர்த்தருடைய ஒழுங்கு. அப்படி கீழ்ப்படுதல் சரியா இருக்குமா இருந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிலைச்சிருக்கும். ஜெபம். அன்பு மிரக்கும் அருமை தகப்பனே, மறுபடியும் அவருடைய சமூகத்திலே வந்து நாங்களுடைய வார்த்தை தியானிக்கத்தக்கதாக நீர் தந்த கிருபைக்காக நன்றியோடு சோசரிக்கிறோம். இன்னைக்கு அப்பா, கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற அத்தனை மனைவிமார்களோடும் நீர் பேசினபடினால் நன்றி. புருஷர்களை அவர்கள் சரிப்படுத்தாதபடிக்கு தங்களை சரிப்படுத்திக் கொள்ள உம்முடைய கிருபையை அவர் கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையிலே நச்சரிக்கிற தன்மையும், பிடிவாத குணத்தையும், அடங்கா தன்மையும், கீழ்ப்படியா தன்மையும் யாருடைய வாழ்க்கை நுணுக்கமா இருந்தால் அந்த தன்மையில் அவர்கள் விடுபட்டு உடைய வார்த்தையை கிரியையிலே போட்டு சபையானது கிறிஸ்துவுக்கு எல்லா காரியம் கீழ்ப்படுவது போல மனைவிகளும் புருஷருக்கு எல்லா காரியம் கீழ்ப்படிந்து அந்த குடும்பத்தை நன்றாய் கட்டி எழுப்ப உடைய கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யார் இவ்வளவு காலம் பிள்ளையை நடந்து கொண்டார்களோ அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை உணர்ந்து உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிற மாத்திரமல்ல, புருஷர்மாரிடத்திலும் மன்னிப்பை கேட்டு தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி வாழ நீர் கிருபை செய்ய ஜெபிக்கிறேன். நீங்கள் இச்சபத்தை கேட்டுப்பட்டால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் இன்னொரு ஜெபத்துக்குள்ள வழிநடத்த விரும்புகிறேன். தயவு செய்து கொஞ்சம் செவி கொடுங்க. வேதம் சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவன் பெறப்போற லாபம் ஒன்றுமே கிடையாது. ஆகவே நீங்கள் இயேசுவை இவ்வளவு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களாக இருந்தால் இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். இயேசு உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய சாபத்துக்காக கல்வாரி சிலுவையிலே 2000 வருஷத்துக்கு முன்பாக மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3வது நாள் உயிரோடு எழும்பினார். அதை நீங்கள் இதயத்தில் விசுவாசித்து இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையை சுழற்சியாக ஏற்றுக்கொள்வீர்களா இருந்தால் நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையை மாற முடியும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நன்றாய் கட்டியெழுப்பிக் கொள்ள முடியும். ஆகவே நான் வழிநடத்திய ஜெபத்திலே தேவனுடைய பிள்ளையாக விருப்பம் இருந்தால் இந்த சிறிய ஜெபத்தை எனக்கு பின்னர் சொல்லுங்க. முழு இதயத்தோடு விசுவாசத்தோடு சொல்லுங்க. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற இன்றைக்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அன்புள்ள பிதாவே,
இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்துக்கு நான் வருகிறேன். அப்பா, என்னுடைய பாவத்துக்காக நான் பெற வேண்டிய தண்டனை பெறத்தக்கதாக நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எனக்காக மரிக்க வைத்தேன். இயேசுவே, நீருடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவாகிய தேவன் உம்மை 3வது நாள் உயிரோடு எழுப்பினார் என்று என் இதயத்தில் விசுவாசிக்கிறேன். இந்த நிமிஷம் முதல் இயேசுவே, நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நீர்தான் என்னுடைய இரட்சகர். இந்த நிமிஷம் முதல் என் வாழ்க்கையிலே பிசாசுகள் கொஞ்சமும் இடம் கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் மறுபுறப்படைந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நான் விசுவாசிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, ஆமென். இந்த ஜெபத்தை பண்ணிப்பீங்களா இருந்தா இந்த நிமிஷம் முதல் நீங்கள் தேவனுடைய பிள்ளை. நீங்களும் வேதாகத்தை கற்றுக்கொண்டு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை வாழ முடியும். இதோடு நிப்பாட்டப்பட வேண்டாம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப தயவு செய்து அண்மையில் இருக்கிற எங்கேயாவது நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை கிடைக்குமா இருந்தால் அதில் பங்கு பெற்று உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். அப்படி முடியாமல் இருக்குமா இருந்தால் தயவு செய்து கீழே உள்ள விலாசத்தோடு அல்லது தொலைபேசி இலக்கத்தோடு எங்களோடு தொடர்பு கொண்டால் நீங்கள் பங்கு பெறக்கூடிய விதத்திலே நல்ல ஒரு சபையை எங்களுக்கு காண்பிக்க முடியும். அப்படி அது மாத்திரமல்ல, நீங்கள் கொழும்பு மாவட்டமோ கம்பா மாவட்டமோ அண்மையில் இருப்பீர்களாக இருந்தால் எங்களுடைய சபை வத்தளையில் இருக்கிறது. எங்களுடைய சபையின் பெயர் கிறிஸ்தவ குடும்ப சபை. விலாசம் 53-1 எவரிவத்த வீதி, வத்தளை. இதிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நீங்கள் எங்களோடு சேர்ந்து பங்கு பெற்று உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்ட முடியும். மறக்க வேண்டாம். அடுத்த வாரம் இதே நேரத்திலே இன்னொரு செய்தி நான் கேட்போம். அது மட்டும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.